योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। நம் எல்லோருக்கும் நம்மையும் மீறி எதை பார்த்தாலும் எதை பற்றி கேட்டாலும் ஏதோ ஒரு ஒப்பீனியன் வந்து விடுகிறது. சட்டென்று எதையாவது ஜட்ஜ் செய்து கொண்டே இருப்போம். இவர் இப்படி, அவர் எப்படி, இது இப்படி, அது அப்படி. இது மிகவும் இயற்கையாக எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த உலகம் எப்படி நமக்கு தோற்றமளிக்கும்? நம்முடைய மனதின் பிரதிபலிப்பாகத்தான் அது தோற்றமளிக்கும். என்னுடைய மனம் நல்ல மனமாக உயர்ந்த சிந்தனைகளோடு இருந்தால் பார்ப்பவை அனைத்தையும் அந்த உயர்ந்த நிலையிலேயே பார்ப்பேன். எல்லாமே மிகவும் உயர்ந்தவையாக தோன்றும், நல்லவையாக தோன்றும். இது என்னுடைய மனதின் பிரதிபலிப்பு. என் மனம் உலக ஆசைகள் நிரம்பியதாக இருந்தால், உலகம் நிரம்பியதாக இருந்தால், பிறகு எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் என்னுடைய மனதின் போக்குப்படி அதை நான் இப்படி அப்படி என்று சொல்லிக்கொண்டே பகவான் அடிக்கடி சொல்வார், the higher the interpretation that you put upon any happening, the closer you are to God. And reversely, the closer you are to God, the higher will be the interpretation you put upon any happening. எத்தனைக்கெத்தனை நம்முடைய மனது உயர்ந்து இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை நம்முடைய பார்வையும் உயர்ந்திருக்கும். அதன்படித்தான் நம்முடைய விளக்கங்களும் அமைந்திருக்கும். இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். இது கிட்டத்தட்ட மகாபாரதத்தில் வரும் ஒரு கதை போல்தான் இருக்கிறது. ஆனாலும் இதில் சிறிது மேலும் விளக்கங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு குருவானவர் 2 சிஷ்யர்களை கூப்பிட்டார். முதலில் ஒரு சிஷ்யரை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு அனுப்பி, இந்த மக்கள் எல்லோரும் எப்படி என்று பார்த்து வா, நாம் அந்த கிராமத்தில் சில நாட்கள் தங்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அவர் அந்த கிராமத்தை காலையில் இருந்து மாலை வரை சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு அங்கு இருப்பவர்களோடு இன்டராக்ட் செய்து கடைசியில் மாலையில் திரும்பி, அந்த கிராமத்தில் யாருமே நல்லவர்களாக தென்படவில்லை, ஒன்றும் சரியாகவில்லை குருதேவா என்று சொல்லிவிட்டார். பிறகு மறுநாள் இன்னொரு சிஷ்யரை கூப்பிட்டு அதே கிராமத்திற்கு அனுப்பி, நீ போய் சென்று பார்த்து வா என்று சொன்னார். அவரும் அந்த கிராமம் முழுதும் சுற்றிவிட்டு அங்குள்ள மக்களோடு பேசிவிட்டு பிறகு மாலையில் திரும்பி, சுவாமி, அந்த கிராமத்தில் எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள், என்னால் ஒரு கெட்டவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை, மிகவும் நல்ல கிராமம், நாம் அங்கு போய் சௌகரியமாக தங்கலாம் என்று கூறினார். குருவுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரே கிராமம், ஒரே மாதிரி மக்கள், ஆனால் இருவருடைய அந்த தீர்ப்பானது வித்தியாசமாக இருக்கிறதே. அதுவும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. பிறகு கேட்டார், அந்த நல்லவன் என்று சொன்னவரை கூட்டி கேட்டார், ஏன் நீ அங்கு யாரையுமே கெட்டவர்களை பார்க்கவில்லையா? உன்னுடைய அனுபவம் என்ன சொல் என்றார். அந்த சிஷ்யன் சொன்னார், சுவாமி, உண்மைதான், ஒரு வீட்டில் ஒரு திருடனை பார்த்தேன், ஒரு பெரிய கொள்ளைக்காரன். சற்று தள்ளி இன்னொரு வீட்டில் ஒரு கொலைகாரனையும் பார்த்தேன். அதன் பிறகு ஒரு இடத்தில் ஒரு விலைமகளையும் பார்த்தேன். இவைகளெல்லாம் பார்த்தது உண்மைதான். ஆனால் நான் வேறு ஒன்றையும் பார்த்தேன். நான் சுற்றி திரும்பி வரும்பொழுது அந்த கொள்ளைக்காரன் தான் கொள்ளையெடுத்து பணத்தை வைத்து அந்த ஊரில் உள்ள ஏழைகளை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு உணவிட்டுக் கொண்டிருந்தான். அதே போல் அந்த கொலைகாரன் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனை கண்டால் எல்லோரும் அந்த ஊரில் பயப்படுவார்கள்.
ஆனால் அந்த பாதையிலே ஒரு வயதானவர் மிகவும் வியாதிக்குள்ளாகி நடக்க முடியாமல் கீழே விழுந்து தவித்துக் கொண்டிருந்தார். இந்த கொலைகாரன் உடனே ஓடிச் சென்று அவரை தூக்கி அவரை அழைத்து போய் அவருக்கு வேண்டிய சிகிச்சை செய்து அவரை பார்த்து கொண்டிருந்தார். அதேபோல் அந்த விலைமகள் வீட்டின் வழியே நான் சென்ற பொழுது அங்கு 4 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் எல்லாரும் யார்? அவர்கள் சொன்னார்கள், அங்கு ஒரு அனாதை இல்லத்தில் இருப்பவர்கள். ஆனால் அங்கு இருக்கும் அம்மா, அந்த குழந்தைகள் அம்மா என்று கூப்பிட்டார். அங்கு இருக்கும் அந்த அம்மா எங்களையெல்லாம் தங்களுடைய குழந்தைகள் போல அப்படி அன்போடு பார்த்துக் கொள்கிறார். அவர்தான் எங்களுக்கெல்லாம் அம்மா என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு தோன்றியது, யாருமே முற்றிலும் கெட்டவர்கள் அல்ல. ஒவ்வொருவரிடத்திலும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கிறது. ஆகையால் யாரையுமே முழுதும் கெட்டவர்கள் என்று சொல்லவே முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலும் ஏதோ பூர்வ ஜென்ம வாசனைகளினாலும் அவர்கள் மாறி நடந்து கொண்டாலும் அவர்களிடத்திலும் இறைவன் சில நல்ல குணங்களை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். ஆக மொத்தத்தில் எல்லோரும் நல்லவர்கள் தான் என்று கூறினார். இது எத்தனை ஒரு அழகான கதை! யாரையுமே நாம் முழுதும் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய நடத்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மிடம் அவர்கள் சற்று கோபமாகவோ அல்லது வேறு விதமாகவோ நடந்து கொண்டாலே நாம் அவர்களை கெட்டவர்கள் என்று கூறிவிடுவோம். நம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பவர்களை நல்லவர்கள் என்று கூறுவோம். அது வேறு இருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய ஜெனரல் கான்டெக்ட் நடத்தியும் இருக்கிறது. ஆக எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் நாம் எல்லோருக்கும் மனதிற்குள் ஒரு தீர்ப்பு வழங்கிக் கொண்டே இருப்போம். இவர் இப்படி, அவர் எப்படி, இவர் நெட்டையாக இருக்கிறார், ஒரு குட்டையாக இருக்கிறார், இப்படி எத்தனையோ. அவர் வெள்ளையாக இருக்கிறார், இவர் கருப்பாக இருக்கிறார். அது நம்முடைய சுபாவமாக இருந்தாலும் நாம் இறைவனை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய மனமானது உயர ஆரம்பிக்கிறது. அப்படி உயரும் மனம் அந்த நாம சக்தியினுடைய கிருப்பையினால், அந்த நாமையினுடைய பெரும் கிருப்பையினால் அது மாறத் தொடங்குகிறது. அந்த நாமத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. நம்மிடம் உள்ள வேண்டாதவைகளை எல்லாம் அழித்து வேண்டியவைகளை மேம்படுத்தி கடைசியில் இறைவனிடத்தில் சேர்த்துவிடும். நம்முடைய பிராணனையே சீராக ஆக்கி பிராணநாதனிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த ஒரு நாமத்தை நமக்கெல்லாம் நம்முடைய பகவான் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தினுடைய பலனை நாம் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய நாமத்தை சொல்லி வாழ்வில் நலம் பெற்று வருகிறார்கள். உதவி கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த மூன்றும் இல்லாமல் எப்படி வாழ்க்கையை நடத்துவது? அது மட்டுமல்ல, நாம் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு திட்டினாலும் அவர் வாய் மூடி மௌனியாகவே நம்முடன் இருந்து கொண்டிருப்பார். அதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார், வழிகாட்டுதல் செய்து கொண்டே இருப்பார், பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். விரும்பென்று ஏதோ ஒன்று நமக்கு இணைந்து நமக்கு வேண்டியபடி நடக்காது போனால் அவரை நாம் திட்டி கொட்டுவோம். அப்பொழுதும் அவர் ஒன்றும் பேசாமல் நமக்கு அதுவே ஒரு பெரிய நன்மை என்று கூட காட்டித் தருவார். இப்பேற்பட்ட பகவான் நமக்கு வழித்துணையாக அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆக நாம் எப்படி இயல்பாகவே நாம் எப்படி இருந்தாலும் நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். இந்த நாமத்தை நாம் இடைவிடாது ஆனந்தமாக சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்முடைய மனம் முற்றிலும் தூய்மையாகிவிடும். இறை சக்தி அங்கு பிரதிபலிக்க ஆரம்பித்துவிடும். பிறகு நாம் இறைவனோடு ஒன்றி பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பெருநிலையை அடைய முடியும். இதற்கு ஒட்டி நம்
பகவானுடைய வாழ்க்கையிலும் ஒன்று நடந்ததை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். இது முன்பே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பகவான் சுதாமாவில் இருந்த பொழுது ஒரு நாள் நான் மாடிக்கு சென்றேன். அந்த பக்கத்து வீட்டு நிலத்தில் அவர்கள் இன்னும் வீடு எதுவும் கட்டவில்லை, அப்படியே போட்டு வைத்திருந்தார்கள். அதில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மாமரத்தின் கிளை ஒன்று சுதாமா மாடியில் அருகே இருந்தது. அதில் மிக மிக அழகான, குறை ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு அழகிய மாங்காய் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு டெம்டேஷன். இந்த மாங்காவை எடுத்து சட்னி பண்ணினால் பகவானுக்கு மிகவும் பிடிக்குமே. அதை எடுக்க போய்விட்டேன், கையை நீட்டிவிட்டேன். அதன் பிறகு எனக்கு பகவானுக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ, இது அடுத்த வீட்டு நிலத்துக்கு உரியது, இதை நாம் எடுப்பதும் தவறு, அதை அவருக்கு கொடுப்பதும் தவறு என்று மனதில் தோன்றவே அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் 2 நாள் கழித்து வேறு ஒரு சம்பவம். பகவானுக்கு நிறைய கடிதங்கள் வரும், எல்லா நாடுகளில் இருந்தும் வரும், இந்தியாவின் பல பாகங்களில் இருந்தும் வரும். அதில் ஒரு கடிதம் சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தது. அதில் ஒருவர் எழுதியிருந்தார், சுவாமி, நான் மிகவும் மோசமானவன், நான் செய்யாத பாப்பங்களே கிடையாது, என்னை போன்றோருக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பெரிய மகாத்மா என்று எல்லோரும் சொல்கிறார்கள், உங்களால் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டு எழுதியிருந்தார். எனக்கு அது மிகவும் நியாயமாகப்பட்டது. ஒரு நல்ல நிலையில் இருப்பவர்களை உயர்த்துவது என்பது வேறு. ஆனால் இப்படி எத்தனை முறை முயற்சி செய்தாலும் தோல்வியுற்று திரும்ப 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 பாவக்குழியில் விழுபவர்களுக்கு என்ன கதி? ஆனால் இதை நான் வாய்விட்டு கேட்பதற்கு மிகவும் பயந்து போயிருந்தேன். அது ஆனால் என்னை குடைந்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் பகவானும் நானும் அந்த சுதாமா தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது அது மழைக்கால், அதனால் அந்த நடக்கும் பகுதியை தாண்டி ஒரு பகுதியில் ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது. அங்கு நிறைய செடி கொடிகள் இருந்தன. திடமென்று பார்த்தால் நான் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்த அந்த மாங்காயானது அங்கே விழுந்து கிடந்தது. அதே சைஸ், அதே கலர். ஆனால் குரங்கு ஒன்று கடித்து போட்டிருந்திருக்கிறது. அது சேற்றுக்குள் பாதிக்கு மேல் முழுகிவிட்டது. 2 நாட்கள் தண்ணீரில் இருந்ததனால் ஒரே ஃபங்கஸ். ஆங்காங்கு வெள்ளை புள்ளிகளும் கருப்பு புள்ளிகளும் காணப்பட்டன. இவை எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு மரவட்டை அதில் மேல் ஏறிக்கொண்டிருந்தது. பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. அதை பார்த்தவுடனே எனக்கு அந்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து கடிதம் எழுதினாரே அவருடைய ஞாபகம் வந்தது. இப்படித்தானே அவருடைய ஆத்மாவானது அத்தனை பாபங்களை சூழப்பட்டு ஒரு அருவருக்கத்தக்க மனிதராக அவரை மாற்றி இருக்கிறது. ஆனால் அவர் எப்படி கேட்டிருக்கிறார், உங்களால் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த நினைப்பு வந்தது. மனதில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது என் கூட வந்து கொண்டிருந்த பகவான் டக்கென்று நின்று விட்டார். உடனே அவர் அந்த மாங்காயை பார்த்தார். எனக்கு வயிற்றில் பகீர் என்றது. அவர் அதை எடுத்து வரச் சொல்லி அதை என்னை சாப்பிடச் சொல்லி விடுவாரோ என்று பயம். ஏனால் அது மாதிரி திடும் திடும் என்று ஏதாவது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அதே போல் பகவான் என்ன செய்தார், தேவ்கி அந்த மாங்காயை பார்த்தாய், அதை இங்கு கொண்டு வா என்றார். சரி, இன்றைக்கு மாங்காவிற்கு நம்முடைய வயிற்றில் தான் சமாதி என்று தீர்மானித்து, மாங்காய்களுக்கு கூட விதி என்று ஒன்று இருக்கும் போலிருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டே போய் அந்த மரவட்டியை ஒரு குச்சியால் தள்ளிவிட்டு அந்த மாங்காயை எடுத்து வந்தேன். அது ஒரு சேரும் பங்கசுமாக இருந்தது. அவசர அவசரமாக பகவான் இதை போய் அலம்பிக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். நோ தேவ்கி, யூ கிவ் இட் டு மீ, என்னிடம் கொடு என்று சொன்னார். பிறகு அதை அவர் கையில் கொடுத்தேன். பகவான் அதை உருட்டி உருட்டி பார்த்து கொண்டிருந்தார். பிறகு என்னிடம் சொன்னார், தேவ்கி ஒரு கத்தி எடுத்து வா. வேறு வழியே இல்லை. நான் ஓடிப்போய் அந்த கத்தியை எடுத்து வந்தேன். அப்பொழுது பகவான் அந்த மாங்காயை என்னிடம் காட்டி, இதோ பார், இந்த பகுதியை பார்த்தாயா என்றார். அந்த பகுதி மஞ்சள் கலரில் இருந்தது. அதில் ஒரு ஸ்பாட் கூட இல்லை, எந்த ஒரு ஃபங்கஸும் இல்லை, சேறு கூட படியவில்லை. அது அவ்வளவு பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு சிறிய பகுதி.
பகவான் சொன்னார், இந்த கத்தியால் இந்த பகுதியை மட்டும் வெளியே எடு என்றார். பிறகு அதை மட்டும் வெளியே எடுத்தேன். உள்ளே செக்கச்சவேல் என்று பழுத்த பழமாக இருந்தது. உடனே அதை என் கையிலிருந்து வாங்கி பகவான் அதை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதி என்னிடம் கொடுத்து நீ சாப்பிடு என்றார். எனக்கு இப்பொழுது எந்த அருவருப்பும் இல்லை. ஏனென்றால் அது அவர் கைப்பட்டு பிரசாதமாக ஆகிவிட்டதே, இது நமக்கு கிடைக்குமா? உடனே அதை நான் எடுத்து சாப்பிட்டேன். அது மிக மிக இனிப்பாக இருந்தது. ஒரே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இது என்ன லீலை? இதன் மூலம் ஏதோ குறிப்பால் உணர்த்துகிறார் என்று உணர்ந்தேன். ஏனென்றால் எப்பொழுதுமே பகவான் நேரடியாக எந்த ஒரு உபதேசமும் செய்ததில்லை. அங்கு இருக்கும் பொருள்களை கொண்டே விளையாட்டாக ஒரு சிறு லீலை நடத்தி அதன் மூலம் ஒரு பெரிய உண்மையை கற்பித்து விடுவார். அவருடைய கருணையினால் தான் அந்த கருத்துக்களும் எனக்கு விளங்கும். இதை நான் நினைத்துக் கொண்டு இப்படி ஒரு மோசமாக பார்ப்பதற்கு இருந்த ஒரு மாங்காய்க்குள் இந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு பகுதி, அதில் அப்படி ஒரு இனிப்பு சுவையோடு உள்ளே மாம்பழம் என்று நினைத்துக்கொண்டே அவரை பார்த்தேன். சட்டென்று எனக்கு ஃபிளாஷ் ஆகியது. நாம் அந்த தென்னாப்பிரிக்க நண்பரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், நான் ஹோல்சேல் சின்னர், செய்யாத பாவமே கிடையாது, எனக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டிருந்தாரே. அடடா, நாம் இந்த மாங்காவை பார்த்து நினைத்தோம், அவரை போல் இவை இது இருக்கிறதே என்று. இப்பொழுது பகவான் அதிலுள்ள ஒரு நல்ல பகுதியை காண்பித்து அதை கழுவாமலேயே எடுத்து தரச் சொல்லி அதை தான் சாப்பிட்டு பிரசாதமாக்கி எனக்கும் கொடுத்தார். இப்படித்தான் மகாத்மாக்கள் எப்பேற்பட்ட கெட்டவர்களுக்குள்ளும் இருக்கும் ஒரு நல்ல குணத்தை கண்டுபிடித்து அந்த நல்ல குணத்தின் மூலம் அவர்கள் உள்ளே நுழைந்து அவர்களை முற்றிலும் மாற்றிவிடுவார்கள் போலும் என்று நினைத்துக் கொண்டேன். அப்படி நினைத்துக் கொண்டவுடன் அவரை பார்த்தேன். பகவான் ஒரு புன்சிரிப்போடு கையை தூக்கி என்னை ஆசீர்வதித்தார். அப்படி செய்தால் நான் சரியான பொருளை உணர்ந்து விட்டேன் என்று அர்த்தம். எத்தனை ஒரு அழகாக இந்த கருத்தை பகவான் ஒரு சிறிய லீலை மூலம், அதுவும் அங்கிருக்கும் பொருள்களை வைத்தே ஸ்பான்டேனியஸாக ஒரு ப்ரொஃபவுண்ட் ட்ரூத், ஒரு சிம்பிள் லீலா. ஆக இதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்டவர்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்கும், அந்த நல்ல குணத்தை எல்லாவற்றிலும் நல்லவையே பார்ப்பதற்கு நாம் நம் மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த நாமம். பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்மை உயர்ந்தவர்களாக நாம் ஆக்கிக்கொள்வோம். எப்பொழுதும் உயர்வையே எங்கும் பார்ப்போம். இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையுடன் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் வன்முறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கே மிகவும் அச்சமாக இருக்கிறது, கேட்பதற்கு மனம் பதைபதைக்கிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன். இந்த உலகில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கையை இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே வன்முறை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பயங்கர விளைவுகளோடு. தாங்கள் இவற்றை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து யார் மனதிலும் போர் என்ற எண்ணமே எழாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்கள் மனதில் உள்ள அசுர எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை தாங்கள் அழித்து அவர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகளை கொடுக்க வேண்டும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்றைய வன்முறைகளுக்கெல்லாம் காரணம். மக்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் எல்லோரும் அவரவர் ஊழ்வினைகளுக்கு கட்டுப்பட்டு ஏதேதோ துன்பத்தில் சிக்கிக்கொண்டு உதவியின்றி பாதுகாப்பின்றி துன்புற்று வருகிறார்கள். இந்த கர்ம விதியானது இயற்கையின் நியதி, இறைவனுடைய நீதி. இந்த இறை நீதியை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆயினும் இவற்றுக்கெல்லாம் மேலே இறைவனுடைய காரணமற்ற கருணை என்று ஒன்றிருக்கிறது. அவருடைய பெயர் அன்பினால் அது உருவாகிறது. நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய பெரும் கருணையானது
இந்த உலகத்திலே துன்புற்று இருக்கும் அத்தனை பேருக்கும் கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்று சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றை ஜீரணித்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. அது தவிர பூர்வ ஜென்ம கர்மாக்களின் வாசனைகளும் நிரம்பியிருக்கிறது. இதனால் என்னாகிறது? திடும் திடும் என்று இனம் தெரியாத ஒரு பயம். எதற்கு பயப்படுகிறோம், யாரை கண்டு பயப்படுகிறோம் என்று கூட நமக்கு தெரியாது. அது சில சமயம் ஆட்கொல்லியாகவே மாறிவிடுகிறது. அது தவிர விஷம் போன்ற கோபம், தீ போன்ற வார்த்தைகளை கொட்டுகிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றுக்கும் மேல் எதற்கெடுத்தாலும் ஒரு துக்கம் கொண்டாடுது. எத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு பகவான் கொடுத்திருந்தாலும் இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு அதை பெரிதாக நினைத்து நினைத்து மன உளைச்சலில் விழுந்து மருந்தை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் அவலம் இருக்கிறது. ஆனால் பகவான், நீங்கள் இறை நாமத்தை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறீர்கள். கொட்டும் மழையில் குடை, கொதிக்கும் வெயில் இல்லது காலனியாக செயல்பட்டு நம்மை அவற்றிலிருந்து காப்பாற்றும். நம்முடைய மனத்தை அது தூய்மை செய்ய வல்லது. நம்முடைய பூர்வ ஜென்ம பாப்பங்களை எல்லாம் அழித்து மனதில் உள்ள வாசனைகளையும் அழித்து நம்மை தூய்மையாக்க வல்லது என்றெல்லாம் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும், என்ன வேலை எங்கள் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைகள் என்று உணர்ந்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்தால் அது ஆத்மசக்தியாக மாறிவிடும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை பயனாகவும் வந்து சேர்கிறது. அதில் தாங்கள் இருப்பதனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். தங்களிடமிருந்து வரும் எதுவுமே ஆசீர்வாதமாகத்தானே இருக்கும். ஆக இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை, நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடிய பெரும் ஆசீர்வாதம். இதை நாங்கள் உணர வேண்டும். இதை ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோமானால் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடிவில் ஒரு உயர் ஞானமாக ஆகிவிடும். இல்லை என்றால் நாம் ஒரு செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் விழுந்து மற்றவர்களை எல்லாம் நம்முடைய தோல்விகளுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டுவோம். இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று புலம்புவோம். மனம் இன்னும் கீழான நிலைக்கு போய்விடும். ஆனால் பகவான் பேரன்பினால் ஒவ்வொரு தண்டனையிலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்துக் கொடுக்கிறார். ஆக அதை பார்த்தோமானால் நமக்கு பகவானை தவிர வேறு ஒரு பலம் கிடையாது, பகவானை தவிர வேறு ஒரு பாதுகாப்பு கிடையாது என்ற பேருண்மை படிச்சிடும். நம்முடைய மனம் தூய்மையாகும், இறைசக்தி அங்கே பிரதிபலிக்கும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ஓய்ராம்.